பெஞ்சமின் பட்டனின் வினோதமான வாழ்க்கை பை எஃப். ஸ்காட் ஃபிட்ஸ்ஜெரால்ட். அத்தியாயம் 9. 1910 ஒரு செப்டம்பர் நாளில், அதாவது ரோஜர் பட்டன் கம்பெனியை இளநன் ராஸ்கோ பட்டனிடம் ஒப்படைத்து சில வருடங்களுக்கு பின்னர் 20 வயது ஆளாக தோற்றமளித்த ஒரு மனிதன் கேம்பிரிட்ஜ் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தன்னை ஒரு புதுமுகமாக பதிவு செய்து கொண்டான். தனக்கு மறுபடியும் 50 வயது ஆகப்போவதில்லை என்பதை அவன் சொல்லவில்லை. 10 வருடங்களுக்கு முன்பு தனது மகன் இதே பல்கலைக்கழகத்தில்தான் படித்து பட்டம் பெற்றிருக்கிறான் என்ற உண்மையும் அவன் சொல்லவில்லை. பெஞ்சமினுக்கு அட்மிஷன் கிடைத்தது. கிட்டத்தட்ட சீக்கிரத்திலேயே வகுப்பில் ஒரு உயர்ந்த இடத்தை பிடித்து கொண்டான். அதற்கு பாதி காரணம் சராசரி 18 வயதான மற்ற புதுமுக மாணவர்களை காட்டிலும் அவன் சற்று மூத்தவனாக இருந்ததுதான். ஆனால் அவனது வெற்றிக்கு முக்கிய காரணம் ஹேல் பல்கலைக்கழகத்திற்கு எதிரான கால்பந்தாட்ட போட்டியில் அவன் பிரமாதமாக வெறித்தனத்தோடு குரூரமான கோபத்தோடு விளையாடி 7 பாயிண்டுகளையும் ஹார்வர்டுக்காக 14 கோல்களையும் வென்று ஹேல் அணியின் ஒட்டுமொத்த 11 உறுப்பினர்களையும் ஒரே நேரத்தில் மயக்கமுற செய்து களத்தை விட்டு வெளியேற செய்ததுதான். கல்லூரியில் அதிகம் கொண்டாடப்பட்ட மனிதன் அவன்தான். சொல்வதற்கு வினோதமாக இருக்கிறது. அவனது 3வது அல்லது தொடக்க கல்வி வருடத்தில் அவனால் குழுவை அமைக்க முடியவில்லை. அவனது எடை குறைந்துவிட்டது என்று பயிற்சியாளர்கள் சொன்னார்கள். அவர்களில் மிகவும் நுண்மையாக அவதானிப்பவர்களுக்கு அவன் முன்போல உயரமாக இல்லை என தோன்றியது. அவனால் விளையாட்டில் தன்னுடைய பந்தையே தரையில் வைத்து தொட முடியவில்லை. உண்மையில் அவன் இன்னும் குழுவில் இருந்ததற்கு காரணம் அவனது பெரிய புகழ் ஹேல் குழுவுக்கு அச்சத்தையும் நிர்மூலத்தையும் தரும் என்பதால்தான். அவனது உயர்கல்வி வருடத்தில் அவன் குழுவில் இல்லை. அவன் மிகவும் மெலிந்து உடல் இளைத்து போனான். அதனால் ஒரு நாள் 2வது வருட மாணவர்கள் அவனை புதுமுக மாணவன் என்று நினைத்து கொண்டார்கள். அந்த நிகழ்வு அவனுக்கு பயங்கரமான அவமானத்தை தந்தது. வயதிற்கு மீறிய மேதை என்று அவன் அறியப்பட்டான். 16 வயது தாண்டாத ஒரு மூத்தவர் என்ற பெயர் அவனுக்கு அடிக்கடி அவன் தன் சக வகுப்பாளர்கள் சிலரின் உலகறியாத போக்கை பார்த்து அதிர்ச்சியானான். அவனுக்கு படிப்பு கஷ்டமாக தெரிந்தது. அது மிகவும் சிக்கலானது என்று அவன் உணர்ந்தான். ஜெயின் மினாஸ் பற்றி தன் சக மாணவர்கள் பேசுவதை அவன் கேட்டிருக்கிறான். கல்லூரிக்கு தயார் செய்யும் பள்ளி அது. அதில்தான் நிறைய பேர் படித்துவிட்டு கல்லூரிக்கு வந்திருக்கிறார்கள். பட்டப்படிப்பு முடிந்தவுடன் அங்கே செல்வதென்று அவன் முடிவெடுத்தான். அங்கேதான் தன் வயது ஒத்த மாணவர்களோடு வாழும் பாதுகாப்பான வாழ்க்கை தனக்கு இனிமையாக இருக்கும் என்று அவன் நினைத்தான். 1914 பட்டப்படிப்பு முடிந்தவுடன் பால்டிமோர் வீட்டுக்கு திரும்பினான், கையில் ஹார்வர்ட் டிப்ளோமாவுடன். ஹில்டேகார்ட் இப்பொழுது இத்தாலியில் வசித்து கொண்டிருந்தாள். அதனால் பெஞ்சமின் தன் மகன் ராஸ்கோவுடன் வசித்தான். ஆனால் பொதுவாக அவன் வரவேற்கப்பட்டாலும் ராஸ்கோவின் உணர்வில் இதயபூர்வமான இனிமை இல்லை என்பது வெளிப்படையாக தெரிந்தது. பெஞ்சமின் வீட்டுக்குள் இளம் பருவத்தின் கனவுத்தன்மையோடு சோகமாக சுற்றி வருவது பெரும் இடைஞ்சல் என்று அவனது மகன் நினைக்கிறான் என்பது புரிந்தது. ராஸ்கோவுக்கு இப்பொழுது கல்யாணமாகிவிட்டது. பால்டிமோர் சமூக வாழ்க்கையில் அவன் பிரதானமான ஓர் ஆளாகிவிட்டான். அதனால் தன் குடும்பத்தில் ஏதாவது ஒரு அவமான நிகழ்வு நிகழ்வதை அவன் விரும்பவில்லை. முதலில் வெளியே வரும் மேட்டுக்குடி இளம் பெண்கள் மத்தியிலும் இளைய கல்லூரி கும்பல் மத்தியிலும் பெஞ்சமனுக்கு முன்பிருந்த அதிகார மரியாதை இப்பொழுது இல்லை.
தன்னை பொறுத்தவரையில் எல்லாம் முடிந்துவிட்டது என்று அவன் உணர்ந்தான். சுற்றியிருந்த 3 அல்லது 4 15 வயது பையன்களின் சிநேகத்தை தவிர்த்து அவனுக்கு யாரும் இல்லை. செயின்ட் மிட்டாஸ் பள்ளிக்கு போகும் திட்டம் அவனுக்கு அடிக்கடி தோன்றியது. நான் உனக்கு அடிக்கடி சொல்லியிருக்கேன், நான் தயார், பள்ளிக்கு போக வேண்டும் என்பதை. போங்களேன் என்று ராஸ்கோ ரத்தின சுருக்கமாக அவனுக்கு அந்த விஷயமே அருவருப்பாக இருந்தது. அதனால் அதை விவாதிக்க அவன் விரும்பவில்லை. நான் தனியாக போக முடியாது என்றான் பெஞ்சமின் கையறு நிலை உணர்வோடு. நீதான் என்னை கூட்டி போய் அட்மிஷன் வாங்கி தர வேண்டும். எனக்கு நேரமில்லை என்றான் ராஸ்கோ திடீரென்று. அவன் கண்களை குறுக்கி தன் அப்பாவை அசௌகரியமாக பார்த்தான். நிஜத்தை சொல்ல வேண்டும் என்றால் இந்த வேலையை இனியும் நீங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. இதோடு நிறுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் என்று அவன் தயங்கினான். சரியான வார்த்தைகளை தேடி அவனுக்கு முகம் சிவந்தது. திரும்பிச் செல்லுங்கள். வந்த வழியிலேயே திரும்பி செல்வது உங்களுக்கு நல்லது. இனிமேலும் இது வேடிக்கை இல்லை. நீங்கள் சரியாக நடந்து கொள்ளுங்கள். பெஞ்சமின் அவனை பார்த்தான். கண்ணீர் முட்டிக்கொண்டு வந்தது. மற்றும் இன்னொரு விஷயம் என்று தொடர்ந்தான் ராஸ்கோ. வீட்டிற்கு யாராவது வந்தார்களானால் என்னை ராஸ்கோ என்று கூப்பிடாதீர்கள், அங்கிள் என்று கூப்பிடுங்கள். புரிகிறதா? 15 வயது பையன் என்னை பேர் சொல்லி கூப்பிடுவது அபத்தமாக இருக்கின்றது. என்னை எப்பவுமே நீங்கள் அங்கிள் என்று கூப்பிடுவது நல்லது, பழகிவிடும். அப்பாவை முறைத்து பார்த்துவிட்டு ராஸ்கோ திரும்பி போனான். பெஞ்சமின் பட்டனின் வினோதமான வாழ்க்கை பை எஃப். ஸ்காட் ஃபிட்ஸ்ஜெரால்ட். அத்தியாயம் 10. மகனுடன் இந்த நேர்காணல் முடிந்தவுடன் பெஞ்சமின் சோகமாக மாடிக்கு சென்று கண்ணாடியில் தன்னை பார்த்தான். அவன் 3 மாதங்களாக முகசவரம் செய்து கொள்ளவில்லை. ஆனால் முகத்தில் லேசான மெல்லிய பட்டு போல வெள்ளை முடியை தவிர வேறொன்றும் இல்லை. அதில் தலையிடுவது தேவையற்றது என்று தோன்றியது. அவன் முதலில் ஹார்வர்டிலிருந்து வீடு திரும்பிய போது அவனை கண்ணாடி அணிந்து கொள்ளுமாறு, கன்னங்களில் போலி கிருதாக்கள் வைத்து கொள்ளுமாறும் ராஸ்கோ அவனிடம் சொன்னான். அப்பொழுது ஒரு கணம் பெஞ்சமினுக்கு தோன்றியது, தனது ஆதிகால கேலிக்கூத்து திரும்பவும் நடக்கப் போகிறது என்று. ஆனால் கிருதாக்கள் அவனுக்கு எரிச்சலை தந்தன. அவனுக்கு வெட்கமாக இருந்தது. அவன் அழுதான். பின்பு ராஸ்கோ தயக்கத்துடன் விட்டுவிட்டான். த பாய் ஸ்கவுட்ஸ் இன் பீமினி பே என்ற சிறுவர்கள் கதை புத்தகம் ஒன்றை பெஞ்சமின் வாசிக்க ஆரம்பித்தான். ஆனால் போரை பற்றியே அவன் சிந்தித்து கொண்டிருந்தான். சென்ற மாதம்தான் அமெரிக்கா கூட்டணி நாடுகளுடன் சேர்ந்து போரில் ஈடுபட ஆரம்பித்தது. தானும் இராணுவத்தில் சேர பெஞ்சமின் ஆசைப்பட்டான். ஆனால் ஐயோ, 16 வயதுதான் குறைந்தபட்சம் வயது. அவனை பார்த்தால் அந்த வயது மாதிரி தெரியவில்லை. அவனது உண்மையான வயது 57. அப்பொழுது கூட அவனுக்கு தகுதியில்லை. கதவை தட்டும் ஓசை கேட்டது. வேலையால் கையில் ஒரு கடிதத்துடன் உள்ளே வந்தான். கடித உரையின் மூலையில் பெரிய முத்திரை ஒன்று இருந்தது. மிஸ்டர் பெஞ்சமின் பட்டன் என்று முகவரி இருந்தது. அவன் அதை பிரித்து படித்தான். சந்தோஷமானான். இஸ்பானிய அமெரிக்கன் போரில் சேவை செய்திருந்த ரிசர்வ் அதிகாரிகள் உயர்ந்த பதவியோடு மீண்டும் சேவைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் அவனுக்கு அமெரிக்க இராணுவத்தில் பிரிகேடியர் ஜெனரல் பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் உடனே வந்து சேருபடியும் கடிதம் தெரிவித்தது. ஆர்வம் தழைத்தோங்க பெஞ்சமின் துள்ளி குதித்தான். இதுதான் அவன் விரும்பியிருந்தது. தொப்பியை எடுத்து மாட்டிக்கொண்டான். 10 நிமிடத்திற்குள் அவன் சார்லஸ் தெருவில் இருந்த ஒரு பெரிய தையல் நிறுவனத்திற்குள் நுழைந்தான். தனது இராணுவ சீருடைக்கு அளவு எடுக்கும்படி சிறுவனின் உச்சஸ்தாயி குரலில் கேட்டுக்கொண்டான். படைவீரன் வேஷம் போட போறியா மகனே என்று அலட்சியமாக கேட்டான் ஒரு குமாஸ்தா.
பெஞ்சமினுக்கு முகம் சிவந்தது. அதை பற்றி உங்களுக்கு என்ன என்று அவன் கோபமாக பதிலடி கொடுத்தான். என் பெயர் பட்டன். நான் மவுண்ட் வெர்னன் பிளேஸில் வசிக்கிறேன். அதனால் எனக்கு இந்த உடை நல்லதென்று உங்களுக்கே தெரியும். நல்லது என்று தயக்கத்துடன் ஒத்துக்கொண்டான் குமாஸ்தா. உனக்கு இல்லாவிட்டாலும் உன் அப்பாவுக்கு நல்லதென்று நினைக்கிறேன். சரி. பெஞ்சமினுக்கு அளவு எடுக்கப்பட்டது. 1 வாரம் கழித்து அவனது சீருடை தயாரானது. இராணுவ ஜெனரலின் சின்னம் கிடைப்பது சிரமமாக இருந்தது. ஏனெனில் VWCA சின்னமே போதும். விளையாடுவதற்கு அதுதான் நன்றாக இருக்கும் என்று வியாபாரி வற்புறுத்தி சொல்லியிருந்தான். ராஸ்கோவிடம் ஒன்றும் சொல்லாமலே பெஞ்சமின் வீட்டை விட்டு ஓர் இரவில் வெளியேறினான். ரயில் மூலமாக நேராக தெற்கு கரோலினாவில் இருக்கும் மாஸ்பி படை முகாமிற்கு சென்றான். அங்கே அவன் ஒரு காலாட்படை பிரிவிற்கு தலைவனாக போக இருந்தான். வெப்பமான ஒரு ஏப்ரல் நாளில் அவன் முகாமின் நுழைவாயிலை நெருங்கினான். அவன் ரயில் நிலையத்திலிருந்து கொண்டு வந்த வண்டிக்கு கட்டணத்தை செலுத்திவிட்டு வாயில் காவலாளியிடம் சென்றான். என் லக்கேஜை தூக்க யாரையாவது அனுப்புங்கள் என்றான் படு சுறுசுறுப்பாக. காவலாளி அவனை திட்டுவது போல பார்த்தான். சொல் மகனே, ஜெனரல் உடையில் நீ எங்கே போகிறாய் என்றான். இஸ்பானிய அமெரிக்கன் போரின் ஜாம்பவனான பெஞ்சமின் கண்களில் கனல் உமிழ அவன் மீது பாய்ந்தான். ஆனால் ஐயோ, அவன் குரல் ஒரு சிறுவனின் இசைக்குரலாகவே இருந்தது. கவனம் இருக்கட்டும் என்று அவன் இடிமுழக்கம் செய்ய முயன்றான். மூச்சு வாங்க ஒரு கணம் நின்றான். பின்பு திடீரென்று காவலாளி குதுகால்களை ஒன்று சேர்த்து துப்பாக்கியை நேராக வைத்துக்கொண்டு விரைப்பாக நிற்பதை பார்த்தான். உள்ளுக்குள் சந்தோஷம் நிறைய தனது புன்னகையை மறைத்து கொண்டான் பெஞ்சமின். ஆனால் அவன் திரும்பி பார்த்தபோது அவனது புன்னகை மறைந்துவிட்டது. ஏனென்றால் காவலாளி கீழ்ப்படிந்தது அவனுக்கு அல்ல, அங்கே குதிரையில் வந்து கொண்டிருந்த பீரங்கி படை கர்னல் ஒருவருக்காக. கர்னல் என்று கீச்சு குரலில் அழைத்தான் பெஞ்சமின். கர்னல் அருகில் வந்தார். கடிவாளத்தை இழுத்து பிடித்தார். கண்களில் ஒரு மின்னல் தெறிக்க அவர் அவனை அலட்டிக் கொள்ளாமல் பார்த்தார். யாருடைய மகன் நீ என்று அன்பாக கேட்டார். சீக்கிரமாகவே காட்டுகிறேன் நான் யாருடைய மகன் என்பதை என்று கோபமான குரலில் பதிலடி கொடுத்தான் பெஞ்சமின். குதிரையை விட்டு கீழே இறங்கு. இடி போல சிரித்தார் கர்னல். உனக்கு வேண்டுமா ஜெனரல்? இதோ என்று கத்தினான் பெஞ்சமின் விரக்தியோடு. இதை படி. அவன் கடிதத்தை கர்னலிடம் திணித்தான். கர்னல் வாசித்தார். கண்கள் குழியிலிருந்து வெளியே துருத்தி கொண்டன. கடிதத்தை தன் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டே அவர் கேட்டார். எங்கே கிடைத்தது இது உனக்கு? அரசாங்கத்திடமிருந்து. உனக்கே சீக்கிரம் தெரிய வரும். என் கூட வா என்றார் கர்னல். அவனை வினோதமாக பார்த்தபடி தலைமையிடத்திற்கு போகலாம், பேசி தீர்த்து கொள்ளலாம், வா என்னோடு. கர்னல் திரும்பி குதிரையை தலைமையகம் நோக்கி நடத்தி கூட்டி போனார். பெஞ்சமினால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. கர்னலின் பின்னால் கௌரவத்தோடு போவதைத் தவிர பின்னால் கடுமையாக பழி தீர்த்து கொள்ளலாம் என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டான். ஆனால் பழி தீர்க்கும் வாய்ப்பு தோன்றவே இல்லை. 2 நாட்கள் கழித்து அவனது மகன் ராஸ்கோதான் பால்டிமோரிலிருந்து தோன்றினான். வேகமான பயணத்தினால் உஷ்ணமாகி கடுப்பாகி வந்த அவன் சீருடை இல்லாமல் அழுது கொண்டிருந்த ஜெனரலை வீட்டுக்கு பாதுகாப்பாக மீண்டும் அழைத்துச் சென்றான். பெஞ்சமின் பட்டனின் வினோதமான வாழ்க்கை பை எஃப். ஸ்காட் ஃபிட்ஸ்ஜெரால்ட். அத்தியாயம் 11. 1920 ராஸ்கோ பட்டனுக்கு முதல் குழந்தை பிறந்தது. அதைத் தொடர்ந்த பண்டிகை கொண்டாட்டங்களில் 10 வயது தோற்றத்துடன் அழுக்கு படிந்த சின்ன சர்க்கஸ் படைவீர பொம்மைகளுடன் வீட்டில் விளையாடிக் கொண்டிருக்கும் ஒரு சிறுவன்தான்
புதிதாய் பிறந்த குழந்தையின் சொந்த தாத்தா என்று சொல்வது சரியானது என்று யாரும் நினைக்கவில்லை. புத்தம் புதிதான கலையான மெல்லிய சோக இழை படர்கின்ற முகத்தோடு திரியும் அந்த சின்ன பையனை யாரும் வெறுக்கவில்லை. ஆனால் ராஸ்கோ பட்டனுக்கு அவனின் இருப்பு சித்திரவதையை தந்தது. ராஸ்கோ தலைமுறையின் மரபுப்படி அவன் இந்த விஷயத்தை பிரமாதமான விஷயமாக கருதவில்லை. அப்பா 60 வயது தோற்றத்தை கொல்ல மறுத்ததினால் துடிப்பான இரத்தமுள்ள ஆண்மையாளனாய் இதுதான் அவனுக்கு பிடித்தமான சொற்றொடர் நடந்து கொள்ளவில்லை என்று அவனுக்கு தோன்றியது. ஆனால் அப்பா வினோதமான வக்ரமான முறையில் நடந்து கொள்கிறார் என்று அவன் நினைத்தான். நிஜத்தில் இந்த விஷயத்தை பற்றி ஒரு அரை மணி நேரம் யோசித்தாலே அவன் பைத்தியக்காரத்தனத்தின் விளிம்பு வரைக்கும் போய்விடுகிறான். உயிர் துடிப்புள்ள நரம்புகள் இளைய தன்மையோடு இருக்க வேண்டும். ஆனால் அதை மிக பெரும் அளவுக்கு கொண்டு செல்வது திறனற்ற செயலாக இருக்கும். அப்படி நம்பினான் ராஸ்கோ. 5 வருடம் கழிந்தது. ராஸ்கோவின் குட்டி பையன் தன் தாத்தாவான குட்டி பெஞ்சமனோடு அதே செவிலியின் மேற்பார்வையில் குழந்தை விளையாட்டுகளை விளையாடும் வயதை அடைந்துவிட்டான். ராஸ்கோ இருவரையும் ஒரே நாளில் மழலையர் பள்ளியில் சேர்த்தான். சின்ன சின்ன வண்ண காகித துண்டுகளை வைத்து பாய்கள், சங்கிலிகள் மற்றும் வினோதமான அழகான வடிவங்கள் உருவாக்குவது உலகத்திலேயே ஆக கவர்ச்சியான விளையாட்டு என்று பெஞ்சமின் உணர்ந்தான். ஒரு தடவை அவன் மோசமாக நடந்து கொண்டான். அதனால் மூலையில் நிற்க வேண்டியதாயிற்று. பின் அழுதான். ஆனால் பெரும்பாலும் சந்தோஷமான அந்த அறையில் பொழுது ஆனந்தமாக கழிந்தது. சூரிய வெளிச்சம் ஜன்னல்கள் வழியாக நுழைந்தன. அவ்வப்பொழுது மிஸ் பெய்லின் அன்பான கை அவனது கலைந்த தலையில் ஆதரவாக தடவியது. ராஸ்கோவின் மகன் 1 வருடம் கழித்து முதல் வகுப்பிற்கு முன்னேறினான். ஆனால் பெஞ்சமின் மழலையர் பள்ளியில் பின்தங்கினான். அவன் சந்தோஷமாக இருந்தான். சில நேரங்களில் வளர்ந்து பெரியவர்கள் ஆனதும் தாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்பதை பற்றி மற்ற குழந்தைகள் பேசும்போது ஒரு மெல்லிய நிழல் அவனது சின்ன முகத்தில் கடந்து போகும். அந்த விஷயங்கள் எல்லாம் தன் வாழ்வில் வரப்போவதில்லை என்பதை அவன் மங்கலாக குழந்தைத்தனத்தோடு உணர்ந்தது போலிருந்தது. ஒரே மாதிரியான உள்நோக்கத்தோடு நாட்கள் கடந்து போய்க் கொண்டிருந்தன. 3வது வருடம் அவன் மழலையர் பள்ளிக்கே திரும்பி போனான். பிரகாசமாக மிளிரும் காகித துண்டுகள் எதற்கென்று புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அவன் மிகவும் சின்ன குழந்தையாக மாறியிருந்தான். தன்னை விட மற்ற பையன்கள் பெரிதாக இருந்ததால் அவன் அழுதான். அவர்களை பார்த்து அஞ்சினான். ஆசிரியை அவனுடன் பேசினாள். ஆனால் புரிந்து கொள்ள முயன்றாலும் அவனால் முடியவில்லை. அந்த பள்ளியிலிருந்து அவன் நீக்கப்பட்டான். பசை போட்டு விரைப்பான கட்டம் போட்ட பருத்தி ஆடையில் இருந்த அவனுடைய செவிலி நானாதான் அவனது சின்ன உலகத்தின் மையம். பிரகாசமான நாட்களில் அவர்கள் பூங்காவில் ஒன்றாக நடந்தார்கள். சாம்பல் நிறத்து பெரிய அரக்க உருவத்தை காட்டி யானை என்று சொல்வாள். அவளைப் போலவே பெஞ்சமனும் சொல்வான். இரவு படுக்கைக்கு போகும் முன் ஆடை களையும் போது அவன் அதை திரும்ப திரும்ப சொல்வான். யானை, யானை, யானை. சில நேரங்களில் நானா அவனை படுக்கை மீது துள்ளி குதிக்க அனுமதிப்பாள். அது வேடிக்கையாக இருக்கும். ஏனெனில் படுக்கை மெத்தையில் சரியாக நீங்கள் உட்கார்ந்தால் அது உங்களை தூக்கி அடித்து நிற்க வைத்துவிடும். குதிக்கும் பொழுது ஆ என்று நீண்ட நேரம் கத்தினால் குரலில் ஒரு ஆனந்தமான உடைப்பட்ட லயம் உருவாகும். தொப்பி அடுக்கிலிருந்து ஒரு பெரிய பிரம்பை எடுத்து நாற்காலிகளையும் மேஜைகளையும் சண்டை சண்டை என்று அடித்து கத்திக்கொண்டே திரிவது அவனுக்கு மிகவும் பிடிக்கும். அவ்வப்பொழுது அங்கே மக்கள் இருந்தால் முதிய பெண்மணிகள் அவனை பார்த்து கோழி போல கூவுவார்கள்.
இளம்பெண்கள் அவனை முத்தமிட முயற்சிப்பார்கள். அதற்கு அவன் லேசான சலிப்போடு வளைந்து கொடுப்பான். நீண்ட பகற்பொழுது மாலை 5 மணிக்கு முடிந்தவுடன் அவன் நானாவுடன் மாடிக்கு செல்வான். ஓட்ஸ் கஞ்சியும் கொலகொலவென்றிருக்கும் செம்மையான சுவையான உணவுகளும் தேக்கரண்டியால் அவனுக்கு ஊட்டப்படும். அவனது குழந்தை தூக்கத்திலிருந்து தொந்தரவுப்படுத்தும் ஞாபகங்கள் கிடையாது. கல்லூரியில் செலவழித்த பராக்கிரமமான நாட்களின், பல இளம்பெண்களின் இதயங்களை வீழ்த்திய அற்புதமான நாட்களின் அடையாளங்கள் எதுவும் கிடையாது. அங்கே இருந்தவை வெள்ளையான பாதுகாப்பான தொட்டில் சுவர்களும் நானாவும், சில நேரங்களில் அவனை பார்க்க வரும் ஒரு மனிதனும், அந்தி பொழுதின் படுக்கை நேரத்துக்கு முன்பு நானா சூரியன் என்று பெயரிட்டு அழைக்கும் ஒரு பெரிய ஆரஞ்சு பந்தும் மட்டும்தான். சூரியன் போன பின்பு அவன் கண்களில் தூக்கம் சொக்கும். அங்கே கனவுகள் இல்லை. அவனை பேய் போல துரத்தும் கனவுகள் இல்லை. சான் யுவான் ஹில் யுத்தத்தில் தலைமை வகித்து முன்னேறியது. திருமணமான முதல் வருடங்களில் அவன் காதலித்த இளம்பெண் ஹில்டேகார்டேக்காக பரபரப்பான மாநகரில் கோடை காலத்து அந்தி பொழுது வரைக்கும் கடினமாக வேலை செய்தது. அதற்கு முந்தைய காலத்தில் அவனது தாத்தாவோடு மன்றோ தெருவில் இருட்டான பழைய பட்டன் வீட்டில் இரவு முழுவதும் புகைப்பிடித்து கொண்டே இருந்தது. எல்லாமும் உருவமற்ற கனவுகள் போல அவனது மனதிலிருந்து மறைந்து மங்கலாயின. அவை எல்லாம் ஒருபொழுதும் இருந்ததே இல்லை என்பது போல. அவனுக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. கடைசியாக தான் அருந்திய பால் சூடாக இருந்ததா அல்லது குளிர்ந்து போனதா என்று அவனுக்கு ஞாபகம் இல்லை. நாட்கள் எப்படி கடந்து போயின என்று அவனுக்கு ஞாபகம் இல்லை. அங்கே இருந்தது அவனது தொட்டில் மற்றும் நானாவின் பரிச்சயமான இருப்பு. அவனுக்கு எதுவுமே ஞாபகத்தில் இல்லை. பசி வந்தபோது அழுதான், அவ்வளவுதான். பகல்களிலும் இரவுகளிலும் அவன் சுவாசித்தான். அவனுக்கு மேலே மென்மையான முணுமுணுப்புகள் இருந்தன. அவற்றை அவனால் கேட்க முடியவில்லை. மனங்களின் வித்தியாசங்கள், வெளிச்சத்திற்கும் இருட்டுக்கும் இடையிலான வித்தியாசங்கள் அவனுக்கு மெல்லிசாதான் இருந்தன. பின்பு எல்லாம் இருட்டானது. அவனது வெள்ளை தொட்டில், சுற்றியிருந்த மங்கலான முகங்கள், பாலின் சூடான இனிப்பு மனம் எல்லாம் மொத்தமாக அவனது மனதை விட்டு மறைந்து மங்கலாகி போயின. முற்றும். பெஞ்சமின்